குயிக்காக இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாமா? சேம் சாப்டர், இதில் 9th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நெட் ஜூன் 2017 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்சைட் அ மெட்டீரியல் ஆஃப் கண்டக்டிவிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டி அட் இனிஷியல் டைம் t is equal to 0 in rho r, 0 is equal to rho naught, a constant. At subsequent time rho of r, t is given by அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்டீரியலுக்குள்ளே வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்ருக்கு வித் கண்டக்டிவிட்டி அண்ட் பெர்மிட்டிவிட்டியோட இனிஷியல் டைம் வந்து 0ல் இருக்குது. கான்ஸ்டன்ட் டைம் லைக் சப்சிக்வெண்ட் டைம்ஸில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கண்டக்டிவ் மீடியமில் நடக்கக்கூடிய டைம் டிகே, எக்ஸ்போனென்ஷியலாக அந்த டைம் வந்து எவ்வளோ டிகே ஆகுதுங்கிறத வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தர் பவுண்ட்ரிஸ் பார்த்துட்ருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம பை ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா நான் நிறையா சம்மில் சொல்லிட்டேன். நாப்லா டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் தோ ரோ டிவைடட் பை தோ டி இஸ் ஈக்குவல் டு 0. இது பை ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியோட ஃபார்முலா. இங்கே ஓம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜே வெக்டாருக்கு சிக்மா இ வெக்டார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஜே இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எகெயின் இதை வந்து சிக்மாவை வெளியிலையும் இந்த நாப்லா வந்து ஈயோடையும் சேர்த்து எழுதணும். அப்படின்னா சிக்மா நாப்லா இ வெக்டார் டாட் ப்ளஸ் தோ பி தோ ரோ டிவைடட் பை தோ டி இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ இந்த இந்த நாப்லா இ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, அதுதான் காஸ்லா. அப்போது இந்த நாப்லா வெக்டார் இ இன்ட்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரோ டிவைடட் பை இ நாட், அதாவது எப்சிலான் நாட். இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எகெயின் சிக்மா ரோ டிவைடட் பை எப்சிலான் நாட் ப்ளஸ் தோ ரோ டிவைடட் பை தோ டி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த சிக்மா உள்ள மல்டிப்ளை ஆயிரும். எகெயின் இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு இந்த சிக்மா ரோ டிவைடட் பை எப்சிலான் நாட் மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸில் வந்துடும். ஸோ இந்த டேர்ம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் மைனஸில் இருக்கும். ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் எடுக்கிறோம். இன்டகிரேஷன் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளில வந்துடும். ஓகேவா? இது இன் ரோ gives minus sigma divided by epsilon t plus c. cங்கிறது இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். பை அப்ளைங் கிவன் கண்டிஷன், கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு பார்த்தா டீங்கிறது 0வாகவும் ரோ ஆர், 0ல இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரோ நாட் கிடைக்கும். அப்போது இன் ரோ நாட் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா சி, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரப்போகுது. அப்போது இது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ரோ நாட்டுக்கு பதில். ஸோ இன் P இஸ் ஈக்குவல் டு சிக்மா எப்சிலான் நாட் டி ப்ளஸ் சிக்கு பதில் என்ன போடுறோம், இன் ரோ நாட். அதை இங்கே போட்டுக்கிறோம். எகெயின் இந்த இங்கே இருக்கிற இன்னும் இங்கே இருக்கிற இன்னும் என்ன ஆயிரும் அப்படின்னா டிவைடில் வந்துடும். ஸோ ரோ டிவைடட் பை ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்டூ டி. ஸோ ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள இந்த ரோ நாட் எகெயின் மல்டிபிளில் போயிடும். ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் இ மைனஸ் சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் டி. இதுதான் ஆன்சர். நமக்கு அந்த டைம் டிகே ஆகிறது தான் கேட்டிருக்காங்க. டி 0ல் இருக்கும்போது என்னவாக இருக்கும், சப்சிக்வெண்ட் டைம் சேஞ்சஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.